அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து சற்று முன்பு டிஆர்பி ஆஃபீஸில் இருந்து ஒரு முக்கியமான தகவலும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் நமக்கு சற்று முன்பு கிடச்சிருக்குது. ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து இன்று பேசிய முக்கிய ஆடியோ என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரேஷன் கடை நேர்காணல் நிறைய மாவட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-25% இந்த நேர்காணல் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நடத்தி முடிக்காமல் இருந்தது. ஸோ இந்த நேர்காணல் நடத்தி முடித்தாங்களா முடிக்கலையா, ஸோ இதுக்கான ரிசல்ட்டு தான் வருமா வராதா, ஸோ என்ன தான் உண்மை, இதுக்கான இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட்டுக்கான உண்மை நிலவரம் தான் என்ன, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இந்த வேலையை காசு கொடுத்து நிறைய பேர் வாங்குறாங்களே, அது உண்மையா பொய்யா, நம்மளும் அந்த வேலையை வாங்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கேள்வி கேட்டிருக்கீங்க கமெண்டில். ஸோ இது எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் மாவட்ட வாரியாக எந்த டேட்லேருந்து வெளியாக போகுது, யார் யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நான் ரிசல்ட் வந்த உடனே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வருமா வராதா, நம்ம அப்ளை பண்ணும்போது மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் எதுக்கு கொடுத்துருக்கோம், ஸோ நம்மளுடைய ஓன் மெயில் ஐடி பாஸ்வேர்டு எது கொடுத்துருக்குறோம், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப்ஸோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு, அப்ளை பண்ணுற வீடியோஸு, இந்த மாதிரி ரேஷன் ரிசல்ட் வீடியோஸு, அதேமாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காக அப்படின்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான். சரிங்களா? ஸோ எதனால், என்ன உண்மை நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கடை நேர்காணல் நடத்தி முடித்தாங்களா முடிக்கலையா, இதுதான் நிறைய பேர் கேள்வி. ஏன்னா அது நடத்தி முடிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ரிசல்ட் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல விதமான கேள்விகள் இருக்குது இல்லையா. அதில் முதல் கேள்வி அதுதான் இல்லையா. இந்த ரேஷன் கடை நேர்காணல் நடத்தினாங்களா நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்னமும் நடத்தப்படவில்லை. ஓகேங்களா? இன்னமும் சென்னை போன்ற பெரும் நகரங்களில் இன்னும் நிறைய மாவட்டங்களில் இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் இன்னமும் நேர்காணல் நிறைய மாவட்டங்களுக்கு நடத்தி முடிக்காமல் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த நேர்காணல் ரிசல்ட், அது இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்றதுக்கான அப்டேட் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு
பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து அப்டேட் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது கூட்டுறவுத்துறையிலிருந்து வருமா, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இந்த ரிசல்ட் எல்லாமே அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்லேயே நம்ம பார்த்துக்கணுமா, இல்லை வீட்டுக்கே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவர் என்ன, கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து 38 மாவட்டத்துக்கும் அவர்களுடைய அஃபிஷியல் இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 38 மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலுமே சப்மிட் பண்ணுவோம், எதுவாக இருந்தாலுமே அதில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னாலும் சரி, இல்லை ஏதாவது அப்டேட் வேணும்னாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்தி முடிக்காமல் இருக்கு இல்லையா, அதற்கான ஆல் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதில் வந்து டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து வெளியிடுவோன்றதையும் தெளிவாக அவர் சைட்லேருந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா. ஸோ அடுத்ததாக இதோட உண்மை நிலவரம் இதுதான். ஓகேங்களா. தற்போதைய முக்கியமான முக்கிய அப்டேட்டுமே ஸோ இதுதான். ஓகேங்களா. உண்மை நிலவரமே அதுதான். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ரிசல்ட் அப்போது எப்போ தான் வரும், இல்லை வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை வந்து காசு வாங்கிட்டு வேலையை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்னமும் யாருக்குமே இந்த வேலை வழங்கலை. இன்னமும் இதற்கான நேர்காணல் முடியாமல் காரணம் காட்டி தான் இன்னமும் அதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து எப்போ தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த ஜனவரி கடைசி வாரத்தில், கடைசி ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் இதுக்கான ரிசல்ட். ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா பிப்ரவரி முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் வாரத்தில் கண்டிப்பாக அனைவருக்குமே 38 மாவட்டத்தில் அனைவருக்குமே இதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வெளிவந்துடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இதில் வந்து ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எஸ்எம்எஸ் மூலியமாகவும் வெளியிடுவாங்களா, இல்லை மெயில் மூலிமா வெளியிடுவாங்களா, இல்லை வந்து லெட்டர் மூலிமா எனக்கு வந்துடுமா போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது 3 செயல்படும். ஓகேங்களா. இந்த 3 விதமாகவும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, அப்ளை பண்ணுறதுக்கு எல்லோரும் மொபைல் நம்பரும் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் இந்த டேட்டில் மீண்டும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரிங்களா. அந்த ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பர்மனெண்ட்டாக போடுவாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் இருக்கிற ப்ராசஸ். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஜனவரி இந்த மாதத்தோட கடைசியில் வருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. பட் கன்ஃபார்மான்றது நமக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் அப்டேட்டும் இதுதான். ஸோ அதே மாதிரி டிஆர்பி ஆஃபீஸோட முக்கிய தகவலும் இதுதான். இன்றைக்கான அப்டேட் இதுதான். இவ்வளோ தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்லாம் வேணும். நிறைய பேர் வந்து பார்ட் டைம் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சாவே ஒரு 300 ரூபாலேருந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் நமக்கு இதுக்கான ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நான் ஏற்படுத்தி தரேன். ஸோ இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டுமே பயன்படுத்திக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ யாரும் கால் பண்ணாதீங்க, எல்லாருக்குமே வாட்ஸ்அப் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன் இந்த ரேஷன் கடை வேலைக்கான அப்டேட் பற்றி. சரிங்களா. தேங்க்யூ, வெல்கம்.